ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ், கீரை பொரியல், தால் மஞ்சூரியன் மூணுமே பார்க்க போகிறோம். டொமேட்டோ ரைஸ்க்கு ஒரு கப் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கழுவி ஊற வச்சுக்கோங்க. அதோட கட் பண்ணுறதுக்கு ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், பச்சை மிளகா, கறி லீஃப் வச்சுக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி போட்டு கட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் ஆயில் வச்சு ஆனியன், கடுகு, சோம்பு, ஜிஞ்சர், கார்லிக், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட அரைச்சி வச்சிருந்த தக்காளி, சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதோட நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அதோட அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 3 விசில் வைக்கணும். ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம திறந்தோன்னா தக்காளி சாதம் ரெடி. இதோட கொத்தமல்லி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு போட்டு சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இப்போ தால் மஞ்சூரியன் பார்க்கலாம். அடுத்து அதுக்கு ஒரு உளுத்தம் பருப்பு 1 கப் எடுத்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகு, ஜீரகம், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு போட்டு இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். பெருங்காயம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆயிலில் குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். வாயில் சாப்பிட்றதுக்கு வர மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கணும் பால்ஸும். இந்த தால் மஞ்சூரியன் வந்து தனியாகவும் சாப்பிட்லாம். தட்டில் போட்டு சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது தேங்காய் சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பொரித்து எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது வெறுமனே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் தட்டில். இது கூட நான் கீரை பொரியலும் பண்ண போகிறேன். இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கீரை பொரியல் பார்க்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் ஜிஞ்சர், கார்லிக் சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம், கேப்சிகம், க்ரீன் சில்லி அதுவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே ஊற்றணும். இந்த கடாயில் ஒரு தவா வச்சுட்டு, கலருக்காக நம்ம வெறும் சில்லி போடாமல் காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம். கடாயில் தவா வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்து வதக்கிக்கலாம்.
அதோட பச்சை மிளகா சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் வந்து கலர் மாறணும். கலர் மாறினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் வந்து கலர் மாறினதுக்கப்புறம் அடுத்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதோட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் உங்கள்கிட்ட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டெல்லாம் போட வேண்டாம். சாஸ்லேயே சால்ட்டெல்லாம் இருக்கும். அதனால் சால்ட்டெல்லாம் இதில் போட தேவையில்லை. நம்ம மாவில் போட்டு அரைச்சிருக்கோம்ல அதுவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா சாஸியாக வரணும். ஃபுல்லாக ஊற்றிட்டா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும். கொதிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வந்து சாஸ் கன்சிஸ்டன்சி வரணும். அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த உளுத்தம்பருப்பு பால்ஸ் இதோட சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாம் கோட்டிங் ஆகணும். சாஸ் அந்த எல்லாம் சேர்ந்து அந்த பால்ஸோடு கோட்டிங் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இது கூட போட்டுக்கலாம். இந்த ஆனியன் லீஃப் சொல்கிறாங்களே, ஆனியன் தான், அது கூட போட்டுக்கலாம். பச்சை ஆனியன் கூட இது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தால் மஞ்சூரியன். லாஸ்ட்டாக பிளேட்டில் வைக்கும்போது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சாப்பிட ரெடி ஆயிடுச்சு நம்மளோடது. நெக்ஸ்ட் நம்ம வந்து கீரை பொரியல் பார்க்கலாம். இன்றைக்கி அரைக்கீரை தான் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி அரைக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வடிகட்டி எடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கலாம். பொரியல்னால கொஞ்சம் தண்டோடு எடுத்துக்கலாம். நீங்கள் கடையை போகிறதா இருந்தால் தண்டு சேர்க்க வேண்டாம். பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் தண்டோடு சேர்த்து எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஜீரகம், மிளகாய், 2 பல் பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சேர்த்து தாளிக்கலாம். 1 காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கருவேப்பிலையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம்
கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மூடியாக பார்த்து போட்டு ஒரு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதான். இதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காய் பூ கூட போட்டு சேர்த்து சாப்பிடுவாங்க. நான் எப்போவும் பொரியலில் 2 பல் பூண்டு, மிளகாய், ஜீரகம் போட்டு அரைச்சி தான் பொரியலில் போடுறது. மஞ்சத்தூளும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த ஹோல்ஸ் இருக்கிற மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதத்தோட பொரியலும் தாலும் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். குழம்பு சாதத்துலேயே கூடயும் பொரியல் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், காரக்குழம்பு, என்ன சாதம் கூடனாலும் பொரியல் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.